மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வாழ்க்கையில நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு உட்காந்து நீங்க யோஜனை பண்ணீங்கன்னாக்கா கிடைச்சிருக்கே அப்படின்னு ஒரு சிலதை சொல்லத்தான் முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, அப்போ நான் பிரார்த்தனை பண்ணினேன், அதனால எனக்கு கிடைச்சிது அப்படின்னு உங்களோட உள் மனசு சொல்லும். நீங்கள் எதுவுமே உள்ளார்ந்த அன்போட இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணினா அது நடக்கும். சிலது நடக்காமல் போச்சுன்னா உங்களுடைய நல்லதுக்கு அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். பிரார்த்தனை எவ்வளவு அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க. வாங்க. பேரரசர் அக்பரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அக்பருடைய சாம்ராஜ்யத்தில் தவறுகள் கெட்டது எதுவுமே இல்லாமல் ரொம்ப குறைஞ்சு, இன்னும் சொல்லப்போனால் த கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேரரசர். அவருடைய ஆட்சியின் கீழ் குடிமக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி ஒரு வயது முதிர்ந்த தம்பதி, கணவனும் மனைவியும் அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அரண்மனை தோட்டத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப பாசமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்களேன். முதியோர் காதல், முதியோர் அன்பு, கவனிப்பு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஆதர்ச தம்பதியாக ஒரு மூதாட்டியும் ஒரு தாத்தாவும் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் விதி யாரை விட்டுது? ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடக்குது. அந்த தாத்தாவுக்கு திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிடுது. மருத்துவர்கள் எல்லாம் கை விரிக்கிற நிலைமையில் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு அவர் போயிடுறாரு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அந்த மூதாட்டிக்கிட்ட என்னதான் மருத்துவர்கள் மருந்து கொடுத்தாலும் கவனித்தாலும் இறைவன்னு ஒருத்தர் இருக்கிறான், அந்த பெரிய சக்தி, அந்த மகா சக்தியை நீ தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மூதாட்டிக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு உலகமே அப்படியே தலைகீழாக போன மாதிரி இருக்குது. அவங்களுடைய கண்களில் இறைவன் நாமத்தையும் மனசில் அந்த கணவருடைய முகத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க இறைவனை தொடர்றதுக்காக அவங்க இடத்துக்கு போகிறாங்க. ஒரு பெரிய அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் எதுவாக இருக்க முடியும்? அவங்க தான் அரண்மனை தோட்டத்திலேயே இருக்கிறாங்க இல்லையா? பேரரசர் அக்பர் தினமும் இறைவனை தொடர இடத்துக்கு இவங்களும் போகிறாங்க. அதுதான் அங்கே கிட்ட இருக்குது. இவங்களுடைய நினைவும் இவங்களுடைய எண்ணம் முழுசும் கணவர்கிட்டையும் அவர் நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்படுறதுலையும் இறைவன்கிட்ட இவங்க மன்றாடுறதுலையும் அவருடைய கருணையை வேண்டுறதுலையுமே இருக்கிறதுனால அந்த மூதாட்டி எங்கே போகிறோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிற ஒரு நிலைமையிலேயே இல்லாமல் நேராக போயிடுறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் பேரரசர் அக்பர் வணக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், தொழுகை பண்ணிகிட்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க. ரொம்ப கிட்ட அருகாமைக்கு போனதுக்கு அப்புறம்தான் அங்கே இன்னொரு நபர் இருக்கிறதே இந்த மூதாட்டிக்கு தெரிய வருது. கொஞ்சம் நினைவை சுத்தம் பண்ணிட்டு பார்த்தாக்க பேரரசர், முகலாய பேரரசர் அக்பர் அங்கே தொழுகை பண்ணிட்டு இருக்காரே, நாம் இப்படி குறுக்க பூந்துட்டோமே அப்படின்னு அவர் நினைக்கிற நேரத்திலேயே அக்பரும் அந்த மூதாட்டியை பார்த்துடுறார். பார்த்துட்டு கோபமாக, என்ன இது இடையூறு மாதிரி நீ நிற்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இது என்னுடைய அந்தரங்க பிரேயர் இடம், உனக்கு அது தெரியாதா? நீ பாட்டுக்கு நேராக வந்துட்டுருக்க, காவலாளிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாருப்பாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கு, என்ன நடக்குது இங்கே? ஒரு அரசன் நிம்மதியாக சாமி கூட கும்பிட முடியாதா, என்னப்பா இது அப்படின்னு கோபாவேசமாக சத்தம் போட்டுட்ருக்கிறார். அப்போ இந்த மூதாட்டி சொல்கிறாங்க, மன்னிக்கணும், நிஜமாவே என்னை மன்னிச்சிடுங்க பேரரசே, நான் நீங்கள் இருக்கிறத கவனிக்கவே இல்லை. என்னுடைய கணவர் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாரு. அவருடைய நினைவும் இறைவன்கிட்ட இறைஞ்சி நான் வேண்டதுக்காக வந்திருக்கிற இந்த எண்ணமும் சேர்ந்து நான் என்ன பண்ணுறேங்கிறதே என்னை நினைவில் வைக்கலை. அதாவது என்னுடைய சுய நினைவு என்கிட்ட இல்லை. இறைவன்கிட்ட வேண்டுறவங்க எல்லாருக்கும் அது மாதிரி தானே இருக்கும்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு இந்த பாட்டி சொல்கிறாங்க. சுளீர்னு இந்த அக்பருக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த பாட்டி மெத்த படித்தவங்க கிடையாது, ஒரு பெரிய குருமாரும் கிடையாது, இவங்க குரானையே தலைகீழாக படித்தவங்களும் கிடையாது, ஒரு சாதாரண பாட்டி. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இறைவனை நினச்சி இறைவனுடைய இடத்துல நீ
பிரார்த்தனை பண்ணும்போது உன்னை சுற்றி இருக்கிறது எதுவும் உனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மள எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறோம், சாமியை ஒழுங்காக கும்பிடுறோமா? ஒன்றும் வேண்டாம். அங்கே தீபாராதனை காமிக்கிறதுக்குள்ளே எதிரில் நிற்கிறவங்களுடைய புடவை, நகை, ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைலு, இவ்வளோ ஏன் வெளியில் நாம் விட்டுட்டு வந்த செருப்பு, கூட கூட்டிகிட்டு போன குழந்தைங்க, பலதரப்பட்ட எண்ணங்கள், பலதரப்பட்ட குழப்பங்கள். ஏங்க இறைவனை நாம் எடுத்துகிட்டு போகிற காணிக்கை தட்லியோ அர்ச்சனை தட்லியோ இல்லை போட போகிற காணிக்கையிலையோவா இருக்கிறாரு? அதையா அந்த மிகப்பெரிய இறைவன் எதிர்பார்க்குறாரு? இந்த அண்ட சராசரத்தையும் பிரபஞ்சத்தையும் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய பலவான், மிகப்பெரிய சக்தி நாம மனிதன் கண்டுபிடிச்ச காகிதத்தை நம்பியா நமக்கு வரம் கொடுக்க போறாரு? நம்ம மனசுல இருக்கிற கவலையை போக்க போறாரு? இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஓவரா போய் சாமிக்கு என்ன புடவை சாத்திருக்கு, அது என்ன கலர்ல இருக்கு. இன்னும் சில பேர் யோசிப்பாங்க, இந்த குருக்கள் இப்போ வரும்போது நாம் இந்த புடவையெல்லாம் எப்போ ஏலத்துக்கு விடுறாங்கன்னு நாம் கேட்கணும் அவர்கிட்ட. இவங்க அப்ளிகேஷன் கொடுக்க போனதை மறந்து போய் குருக்கள்கிட்ட இவங்க அவர்கிட்ட அப்ளிகேஷன் கேட்கறதுக்கு பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுங்க நாட்டில்? கடவுள் இறைவன் சந்நிதானம், அது எந்த இறைவனாக வேணால் இருக்கலாம். சர்ச், மசூதி, கோயில், புத்த விகாரம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல மனிதன் சிறுமைப்பட்டு போய் அந்த மகா சக்தியை, பெரிய சக்தியை நினச்சி மனமுருகி வேண்டி அந்த மகா சக்தியோட தன்னுடைய ஜீவனை ஒன்றிணைக்க வேண்டும். அப்படி ஒன்றிணைச்சாதான் நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். அந்த பாசிட்டிவ் விஷயம் நடந்தாதான் நாம் நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இறைவன் அருளால் வெற்றிகரமாக அமையும். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம அங்கேயும் போய் 1008 சஞ்சலங்களோட மனக்கிலேசங்களோட தயவு செஞ்சு பிரார்த்தனை பண்ணாதீங்க. நாம் பண்ணுற பிரார்த்தனை, கடவுள் ஒரு வியாபாரி இல்லை. நாம் அவர்கிட்ட போய் இதை நான் உனக்கு கொடுக்குறேன், அதை நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு. அதனால் ஒவ்வொருத்தரும் மனசை இறைவன் இடத்துல, அது உங்கள் வீடாக கூட இருக்கலாம், ஆனால் காலையில் 5 நிமிஷமோ மாலையில் 5 நிமிஷமோ இல்லை எந்த இடமோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இறை பொருளோட நீங்கள் ஒருத்தர் மட்டுமே. அர்ஜுனனுக்கு எப்படி அந்த டார்கெட் மட்டும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, சுற்றி இருக்கிறதெல்லாம் மறந்து போகிற மாதிரி, நீங்கள் இறைவன்கிட்ட வேண்ட போகிறீங்க, இறைஞ்சி வேண்ட போகிறீங்க அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு தூய்மையான எண்ணத்தோட இறைஞ்சி வேண்டுங்க. உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் நிறைவேறும். சேலை மேலே சேலை கட்டி தேவரம்பை ஆடினாலும் ஓலை மேலே எழுத்தாணி ஊன்றுகின்ற பெண்ணாகுமா? இவ்வளோ பெரிய பழமொழி, ஆனால் அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய அர்த்தம் பார்த்தீங்களா? சேலை மேலே சேலை கட்டி தேவரம்பை ஆடினாலும், அதாவது அந்த காலத்துலலாம் கோவில் தாசிகள் ஆடிட்டு வரும்பொழுது ஒரு சேலை கட்டி அது மேலே சல்லாத் துணின்னு அது வேற கட்டியிருப்பாங்க. இந்த சேலை மேலே சேலை கட்டி அவள் ரொம்ப அழகாக தேவரம்பை போல் ஆடினா கூட படிப்பறிவு இல்லைன்னாக்கா அவளை உலகம் மதிக்குமா? ஓலை மேல் எழுத்தாணி ஊன்றுகின்ற பெண்ணுக்கு சமமாகுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது கலை பயிலலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், நடிக்கலாம், ஆனால் படிப்பு, கல்வி அறிவு இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்கிறத இன்னைக்கு நேற்று இல்லை என்னைக்கோ நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ அழகாக ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் கல்விக்கண் நன்றாக திறக்கப்பட்டு எல்லோரும் அதனால் பயன் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.